இந்த வீடியோல மொபைல்ல எப்படி ஈஸியா யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் ப்ளஸ் ஒரு மெயில் ஐடியும் தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். மொபைல்லேயே யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மொபைலில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கான டிஸ்பிளே பிக்சர் சைடில் வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதில் தேர்ட் ஆப்ஷனாக யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கான லோகோவையும் நேமையும் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள பிக்சர் அப்படின்ற ஆப்ஷனில் பிக்சர் எம்டியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணதும் இது மாதிரி 2 ஆப்ஷன் வியூ ஆகும். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து டேக் அ ஃபோட்டோ, அதாவது டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோனுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வியூ ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து செட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் நேமு. இப்போது இதில் ரைட் சைடில் ஒரு பென் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூடியூப் சேனலோட நேமை டைப் பண்ணிக்கணும். ஸோ என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இப்போ கீழே க்ரியேட் சேனல் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா மேனேஜ் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பென் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட சேனல் நேமுக்கு கீழே ஆட் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதில் உள்ள பென் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வியூவர்ஸ் பார்க்கும்போது நம்ம சேனலை பற்றி நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் எதை பற்றினது அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சேனலில் எபோட் பேஜில் நம்மளோட சேனலுக்கான டெஸ்கிரிப்ஷன் வியூ ஆகும். இந்த ஆப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது கூகுள் க்ரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்ச் பாரில் www.youtube.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துடணும். இப்போது நமக்கு கூகுள் க்ரோமில் யூடியூப் ஓப்பன் ஆகிடும். இப்போது யூடியூப்பில் நம்ம கொடுத்த மெயில் ஐடி தான் இங்கே ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ அதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் என்ன லோகோ கொடுத்தோமோ அது இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத டிக் கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு டெஸ்க்டாப் மோடில் நம்மளோட யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட சேனலோட லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் யுவர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளோட சேனலோட லோகோவோட நமக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் 2 ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போது கஸ்டமைஸ் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களா இல்லை க்ரோம்லேயே ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, க்ரியேட் சேனல், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்மளோட சேனலுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்மளோட சேனலுக்கான ட்ரைலர் வீடியோ கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் ஆப்ஷனாக பிராண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜில் தான் வந்து நம்மளோட சேனலோட லோகோவை செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி செட் பண்ண லோகோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் பேனர் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து இமேஜஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் சைஸில், பிக்சல் சைஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல செட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த 3 இமேஜஸ் செட் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் பக்கத்துலேயும் அப்லோட் இருக்கும். அந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நம்ம இமேஜ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் இந்த பேஜில் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து பப்ளிஷ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கார்ட் ஆகிடும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு செட்டிங் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் செகண்ட் ஆப்ஷனாக சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம சேனலுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விலாக் சேனல் அப்படின்னா விலாக்ஸ், இல்லை தமிழ் விலாக்ஸ், அந்த மாதிரி நமக்கு வியூவர்ஸ் எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஐடியாஸ் வந்து நம்மளே யோசிச்சு இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்து சேவ் ஆகும். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனாக அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் உங்களோட வீடியோ வந்து கிட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒன் எஸ் அப்படின்றத கொடுத்துடணும். கிட்ஸ்க்காக இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நான் தனித்தனியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை டிக் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கொடுத்துக்க வேணாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஆப்ஷன். நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அது எப்படி அப்படின்ற வீடியோக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துடணும். இப்போது செட்டிங்ஸில் அடுத்த ஆப்ஷன் அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஒன்று, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேசிக் இன்ஃபோ, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்கள் வீடியோவுக்கு வந்து என்ன மாதிரியான டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் டிஃபால்ட்டாக அப்லோட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் வேணாம், நான் ஒவ்வொரு வீடியோக்கும் இண்டிவிஜுவலாக டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள். அதில் செகண்ட் ஆப்ஷனாக விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அன்லிஸ்டடில் எப்போவுமே செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிஸ்டட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வீடியோ ஒவ்வொரு தடவையும் அப்லோட் பண்ணும்போது என்ன மாதிரியான டேக்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். டேக் அப்படின்றது நம்ம வீடியோக்கான ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மாதிரி எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணால் நம்மளோட வீடியோ ஓப்பன் ஆகும் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து இங்கே நம்ம டைப் பண்ணிக்கணும். இது வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் போய் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் நம்மளோட லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வீடியோக்கான லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். இதில் நான் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவோட டைட்டிலோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். இதில் நான் இங்கிலீஷ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கணும் இந்த ஆப்ஷனை. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் எல்லா செட்டிங்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காட்டினேன் இல்லையா சேனல் கஸ்டமைசேஷன், அது மட்டும் இப்போ எம்டியாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு பிக்சரையுமே வந்து ஒரு பர்டிகுலர் சைஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம செட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து யூடியூப் சேனலை மொபைல்லே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது.